இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஏன்டா ப்ரீசெட்லேயே நான் எல்லாமே கொடுத்துட்டேன். அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது எந்த மாதிரி இமேஜஸை சேஞ்ச் பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாகவே இந்த எடிட்டை கற்றுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது ப்ரீசெட்டு. நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்டா டேரெக்டாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும், ஆப்குள்ளே இன்புட் ஆயிடும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரே ஒரு குரூப் தான் கொடுத்துருப்பேன். இந்த குரூப்புக்குள்ளே நிறைய இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துலேயும் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறேன் நான் சொல்கிறபடியே நீங்கள் கேட்டிங்கன்னா அதே மாதிரியே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தோன்னா கீழே ஒரு இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு 6 லேயர் இருக்கா. இந்த 6 இதுலையுமே நம்மளோட இமேஜ் ஒரே இமேஜாக செலக்ட் பண்ணணும். அது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட் டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண அப்புறம் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை கூட செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தேன்னா இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். இதுக்கடுத்து இந்த மேலே ஆப்பில் இருக்க இந்த சின்ன பாக்ஸ் எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் அந்த சின்ன பாக்ஸாக இருக்கிறது தான் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாக இருக்க டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரியே இந்த இடத்துலையும் கரெக்டாக அதே இமேஜ் பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அதே இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும், பாக்ஸ்லையும் ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி அடுத்து ரெண்டாக இருக்க பாக்ஸ் அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இதே மாதிரியே அதே இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மீத இருக்க பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் ஜஸ்ட் கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி மட்டுமே இந்த இடத்துல உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கில் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருச்சா? இதுக்கு அடுத்து இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து வீட்டோட லாஸ்ட் வர இந்த குரூப் மட்டும் தானே இருக்குது. இந்த குரூப்பில் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லேயர்ஸ் எல்லாத்துலேயும் தான் நாம் வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அது இமேஜ் ஆட் பண்ணும்போது நாம் ஒரு இதில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணோன்னா அதே இமேஜ் தான் இந்த இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் எப்படி நான் ஆட் பண்ணுறேன்றது தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்தோடனே ஒரு இமேஜ் இருக்கா, அதாவது அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் இமேஜ்னு எழுதிருக்கலாம். ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த கலர் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண அப்புறம் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆகிடுச்சா. இந்த இடத்துல என்ன இமேஜை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் இந்த இடத்துல கீழே இமேஜ்னே இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கா, இல்லை ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணி அந்த எடிட்டே குரூப் போனீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை மட்டும் டச் பண்ணி அந்த கலர் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா இப்போ நாம் ஆல்ரெடி முன்னாடி இருக்க பீட் மார்க்கில் ஒரு இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் இந்த இடத்துலையும் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இமேஜ் நமக்கு இந்த மாதிரி கிராப் ஆகி அடுத்த இமேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட்டுக்காக தான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து ரெண்டாக இருக்க குரூப்பை டச் பண்ணுறீங்க. அதே மாதிரி எடிட்டே குரூப்பு இதே மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் போய் கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அதே இமேஜை மறுபடியும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த கீழே இருக்க இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ்ன்னு இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் வேறு இமேஜ் ஏதாவது அடுத்த இமேஜ் ஸோ கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு வேறு இமேஜ் ஏதாவது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும், அந்த இமேஜ் வந்து நமக்கு கிராப் ஆகி அடுத்த இமேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் முன்னாடி இருந்து மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த இமேஜ்லேருந்து அந்த இமேஜ் அப்படியே கிராப் ஆகி அடுத்த இமேஜ் ஓப்பன் ஆகுதா. இவ்வளோ தான் இந்த எஃபெக்ட். இதே மாதிரியே இப்போ இந்த இடத்துல கீழே அந்த இமேஜ்ன்றதில் என்ன இந்த இதில் நம்ம என்ன இமேஜ் ஆட் பண்ணிக்கோமோ அதே இமேஜ் அடுத்து இந்த சைடு மேலே இருக்க 2 குரூப்பில் ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரியே குரூப்பை டச் பண்ணி எடிட் குரூப்பு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ அந்த முன்னாடி இதில் என்ன இமேஜ் ஆட் பண்ணமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும், அந்த இமேஜ் நமக்கு கிராப் ஆகுற மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி அடுத்து அதில் கீழே ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது, ஜஸ்ட் அதை டச் பண்ணி எடிட்டே குரூப்பு அதே மாதிரி இமேஜ் டச் பண்ணுறீங்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா இப்போ இதுக்கு அடுத்து அதில் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்ன்றதில் இதில் அடுத்த இமேஜ். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரு இமேஜை நம்ம 3 இடத்துல ஆட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கீழே இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜ்ன்றதில் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதை தான் அதுக்கு அடுத்து இருக்க குரூப்பில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர
ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அதில் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை மேக் பண்ணலாம். ஸோ இந்த இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே இப்போ பேக் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்டில் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அலாமரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.